சிந்தனையில வீணராவார்கள். இதனாலதான் நிறைய பேருக்கு சிந்தனை தேவனை ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் நீங்களும் நானும் இருப்போமானால் சிந்தனையில ஓடுறது எல்லாமே சாக்கடையாக தான். நிறைய பேருக்கு சிந்தனை அது. அதனாலதான் அந்த டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த சிந்தனை பகல் பொழுது எது சிந்திக்கிறோமோ அதான் வெளியே வரும். நம்ம எதை மெடிடேட் பண்றோமோ அதான் வெளியே வரும். அப்ப அந்த சிந்தனை எப்படி இருக்கும்? ஒருவேளை கோபத்துல இருக்கலாம், மற்றவர்கள் மேல பழி வாங்குற எண்ணம் வரலாம். அந்த தேவனை திருப்பியும் சொல்லித்தார, தேவனை ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருக்குமானால் உங்களுடைய சிந்தனை வீணாக இருக்கும். அவனுடைய சிந்தனையை டெவில் ஆக்குபை பண்ணி தேவனை மகிமைப்படுத்த விடாம வச்சுக்கிட்டே இருக்கும். வீணான சிந்தனைகள், கேடான சிந்தனைகளுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தாங்க. நாம இந்த நாட்கள்ல ரோமர் புத்தகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற வசனத்தையும் 1:17 அப்புறம் 18வது வசனத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலான்னு இருக்கிறேன். ஜெபத்தோடு கூட இருங்க. நானும் கூட தொடர்ச்சியா அந்த செய்தியை கொடுத்து முடிக்க கிருபை வேணும். ஜெபம் பண்ணிக்காங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போ நம்முடைய பிரசன்டேஷனுக்குள்ள போகலாம். ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் பாகம் 8வது பாகத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். 8வது பாகம் இந்த புதிய ஏற்பாடை குறித்து நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். உங்களை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்லைடை மாத்திரம் வைத்திருக்கிறேன். ரோமர் முதல் 17 வசனங்களை பார்த்து விட்டோம். அதுலதான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த வசனம் தான் மார்ட்டின் லூத்தருடைய கண்களை திறந்த வசனம். இவருடைய கண்களை திறப்பதற்கு காரணம் என்ன? அந்த நாட்கள்ல வந்த உபதேசங்கள், இன்னைக்கு அந்த உபதேசங்கள், நான் போன வாரம் சொன்னேன், கர்த்தர் சுத்தமான அடுத்த வாரம் அந்த உபதேசங்களை, தவறான உபதேசங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன்னு சொல்லி, ஒரு கத்தோலிக்க மத பிரிவினர் அந்த உபதேசங்களை இன்றைக்கும் பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த வசனம் தான் அவருக்கு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வசனம் தான் அந்த மார்ட்டின் லூத்தர் அவர்களை கண்களை திறக்க வைத்தது. காரணம், அந்த நாட்கள்ல கத்தோலிக்க சபைகள்ல ஒரு தவறான உபதேசம் இருந்தது. பாவ மன்னிப்பு கொடுப்பது. பாவ மன்னிப்பு, கத்தோலிக்க பாவ மன்னிப்பு, அல்லது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா இன்டல்ஜென்சஸ் இன் கேத்தலிக் சர்ச். இது ஒரு பயங்கரமான இன்டல்ஜ்னா பாவ மன்னிப்பு. இதுல 2 வகையான பாவ மன்னிப்பு உண்டு அவங்க போதனை. ஒன்று பகுதி பாவ மன்னிப்பு, இன்னொன்று முழுமையான பாவ மன்னிப்பு. ஆங்கிலத்துல பார்ஷியல் இன்டெலிஜென்ஸ், அல்லது இங்கு முழுமையான எல்லா பாவங்களையும் மன்னித்து முழுசா அவங்களை பரிசுத்தப்படுத்துகிறதுக்கும் சில காரியங்கள் இருக்கு, செய்யணும். அதான் பிளீனரி இன்டெலிஜென்ஸ், PLENARY, plenary removes all of the punishment. சோ இந்த கத்தோலிக்க திருச்சபையில பாவ மன்னிப்பு என்பது பாவங்களுக்கான தண்டனையை குறைக்க அல்லது அகற்றுவதற்கான ஒரு வழி. அது உங்களுக்கும் பொருந்தும், அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் பொருந்தும், இறந்து போன ஆத்துமாக்களுக்கும் அவைகள் பொருந்தும். அது சபை, கத்தோலிக்க சபை சில வழிமுறைகளை பின்பற்றும்படியாக ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. பக்தியோடு கூட ஜெபத்தோடு கூட நீங்கள் இவைகளை செய்தால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அந்த இடத்துல ஒரு இடத்துலயும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துடைய மரணம், உயிர்த்தெழுதலுக்கு சம்பந்தமே கிடையாது. சேரிட்டபிள் தொண்டு நிறுவனங்களுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லது இது
புனித யாத்திரைக்கு சென்றாலும், அதனாலதான் நிறைய பேர் புனித யாத்திரை செல்வாங்க. பிற மதத்திலேயும் இது இருக்குது, புனித யாத்திரை. புனித யாத்திரை சென்றாலும் உங்களுக்கு பரலோகம் செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த பாவ மன்னிப்பு யாருக்கு அதிகாரம் ஒண்ணு மெயினா போப்புக்கு, அதுக்கு கீழே உள்ள பெரிய பெரிய தலைவர்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு. இது பின்னாட்களில் அதை தவறாகவும் பயன்படுத்தினாங்க. அதுல முக்கியமான ஒரு போதனை தான் சுத்திகரிப்பு நிலையம், இந்த பர்கெட்ரி. சுத்திகரிப்பு நிலையம், போன வாரம் சொன்னேன், சுத்திகரிப்பு நிலையம் என்பது ஆத்துமாக்கள் பரலோகத்தில் நுழைவதற்கு முன்பு தங்கள் பாவங்களுக்காக பரிகாரம் செய்ய, அல்லது பூமியிலிருந்து பரிகாரம் செய்வாங்க அவர்களுக்காக செல்லக்கூடிய இடம். மரணத்துக்கு பிற்பாடு சுத்திகரிப்பு நிலையத்தில் செலவழிக்கும் நேரத்தை குறைக்கலாம் அல்லது அகற்றலாம். ரொம்ப நாள் இருந்துட்டாங்கன்னா, எங்க அப்பா இருந்து போனார்னு வைங்களேன், இங்க இருந்து நான் நிறைய பணம் போட்டா அவர் 10 வருஷம் இருக்க வேண்டியத அந்த சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து 1 வருஷத்திலேயே அனுப்பதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது தேவாலயத்திற்கு ஒழுங்காக பிரார்த்தனைக்கு சென்று வேதாகமத்தை ஒழுங்காக வாசிச்சு புனித பயணம், மெக்கா மதினா போறது மாதிரி சில செயல்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படலாம். ரொம்ப பயங்கரமான ஒரு போதனை. ஜனங்கள் அதை நம்பினாங்க. நிறைவான பாவ மன்னிப்பு, செய்த பாவத்திற்கான தண்டையிலிருந்து விடுதலை பெற. ஈஸ்டர் விழிப்புணர்வு, ஈஸ்டர் ஆராதனையில நீங்க ஒழுங்கா சின்சியரா பங்கெடுத்தா பரலாம் போயிடலாம். போப்புக்காக ஸ்பெஷல் பிரேயர் எடுத்தீங்கன்னா பரலாம் போயிடலாம். ஒரு நாள் 30 நிமிடம் நீங்க வேதத்தை வாசித்தால் போகும், அதுக்கும் பரலாம் போயிடலாம். அல்லது பகுதி பாவ மன்னிப்பு, இது ஒரு பரிகாரம். ஆசீர்வதிக்கப்பட்ட திருவிருந்தில் பங்குபடணும், அங்கீகரிக்கப்பட்ட பிரார்த்தனை செய்வது, இதெல்லாம் டெம்பரல். இது ஏன் இப்படி பண்ணாங்க, அவங்களுக்கு சாதகமா சில காரியங்களை செய்தார்கள். ஆனா ஒரு கண்டிஷனும் கொடுத்தாங்க, இந்த பாவ மன்னிப்பு பெறுவ நபர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும். அதுதான் எப்படின்னா குழந்தை ஞானஸ்நானம். சபையில் உள்ள மெம்பரா இருக்கணும், வெளியேற்றப்பட்ட நபரா இருக்கக்கூடாது. அவங்க கொடுத்த கண்டிஷன். தேவ கிருபையில் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தது பாவ மன்னிப்பு வேணும்னு நீ சின்சியரா வரணும். இதான் அதனுடைய வரலாறு. பாவ மன்னிப்புகளை யார் பெறலாம்? இதுல என்னன்னா, இயேசு இந்த உலகத்துல வந்ததனுடைய நோக்கமே அவாய்ட் பண்ணப்பட்டாச்சு. இதை என்ன பண்ணாங்க, இடைக்காலத்துல இதை பயன்படுத்தி பணத்தை மக்கள் இருந்து சுரண்டுவதற்கான காலகட்டம். பாவ மன்னிப்பு என்பது ஒரு சுரண்டல் முறையாக இருந்தது. அங்கு மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபட பணம் செலுத்தினார்கள். சில கத்தோலிக்க சீர்திருத்தம் இந்த துஷ்பிரயோகங்களை கட்டுப்படுத்துறது உண்மைதான். ஆனா இது முழுமையுமே தவறான ஒரு போதனை. நான் எதுக்கு இதை கொண்டு வர்றேன்னா, மார்ட்டின் லூத்தருக்கு அதுவரை நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்ம காசு கொடுத்துதான் இதெல்லாம் வாங்கணும், ஃப்ரீயா இலவசமா ரட்சிப்பு வராது, கஷ்டப்பட்டு தான் வாங்கணும், புனித பயணம் போனாதான் உண்டு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, சிலுவை போரை குறித்து நான் போன பைபிள் ஸ்டடியில எடுத்தேன். இந்த சிலுவை போருக்கு போகும் பொழுது அவங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க சிலுவை போருக்கு போனீங்கன்னா அந்த யுத்தத்துக்கு செல்லும் பொழுது மரித்தால் டைரக்ட் பரலோகம் தான் உங்களுக்கு. இந்த நாட்களில் சில மதத்தவர்களுக்கு கழுத்துல சாவியை கொடுத்து அனுப்புறாங்க பாத்தீங்களா? நீ போய் பாம் அடிச்சு செத்தன்னா பரலோகத்துல போய் இந்த ஒரு ரூமுக்கு கொண்டு போவாங்க, அங்க அந்த கீயை திறந்து 70 கன்னிகைகள் உனக்கு இருப்பார்கள். இது வேற மாதம். ஆனா இவங்க குருசேடர்ஸ் என்ன சொல்லி போன சின்ன பிள்ளைங்களே அனுப்புனாங்க. என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா, இந்த சிலுவை போருக்கு நீ போவாயானால் உங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன், விசேஷ அனுமதி. நான் பரவாயில்ல சொன்னேன், டிக்கெட் வித்தாங்க,
பரலோகத்துக்கு டிக்கெட், நம்ம பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிற மாதிரி. இதெல்லாம் ரியலா நடந்தது. அதுக்குடைய ஆதாரத்தோட தான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறேன். பரலோகம் போவதற்கு டிக்கெட் வித்தாங்க. You see, Jesus Christ, the heaven's tickets. Admit one for eternal life. ஒரு நபர் தான் அனுமதிக்கணும். அங்க கீழே the truth, the way and life அதெல்லாம் இருக்கு. Receive this ticket upon acceptance of Christ. இந்த டிக்கெட்டை கொண்டு போய் இதெல்லாம் எவ்வளவு தமா, எவ்வளவு கேலி கூத்தாக மாற்றி விட்டார்கள். இதெல்லாம் சுட்டி காண்பதற்கு யாரும் கிடையாது. அதனாலதான் ரிஃபர்மேஷன் வந்துச்சு. புரோட்டஸ்டான்ட் மதம் வருவதற்கு காரணமே இதை எதிர்த்தபடியினால். See, ticket to heaven, admit one, ஒரு அளவுதான் விடணும். There are no return tickets. அதுல கண்டிஷன் போட்டிருக்காங்க பாருங்க. No excursion trains. Children who have not attained the use of reason do not pay anything. They are held on the lap of their mother, the church. அவங்க அம்மா மடியில குழந்தைகள் இருந்தா பரலோகம் போயிடலாம். அங்க வரும்பொழுது they are advised to bring வேற எந்த லக்கேஜும் கொண்டு வராது. Travelers are advised to bring no other luggage but good works. நீங்க நல்ல காரியம், தான தர்மம், இந்த மாதிரி காரியங்கள் தான் அங்க உங்களை விடும். If they do not wish to miss the train or meet with the delay at the next last station, travelers can take passage on any part of the. இது தமாஷுக்கோ உண்மையோ, நான் அங்கிருந்து அது மாத்திரம் இல்லைங்க, பணத்தை கொடுத்து டிக்கெட் வாங்கினவங்களுக்கு இந்த மாதிரி போப்புடைய படங்கள் போட்டு அனுமதிக்கலாம். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கிற அத்தாட்சி. அப்புறம் அந்த டிக்கெட் சேல், இப்போ சிலது இந்த புது புது படங்கள்லாம் ரிலீஸ் ஆனா 2 நாளைக்கு 1 மாசத்துக்கு முன்னாலே டிக்கெட் சேல் நடக்கும்ல, அதே மாதிரி பாவமன்னிக்கும் டிக்கெட் சேல்ஸ் அந்த நாட்கள்ல நடந்துச்சு. அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க, இன்டெலிஜென்ஸ் கோ ஆன் சேல் 2016. கெட் யுவர் ஹெவன்லி டிக்கெட் நவ். 2016ல பாவ மன்னிப்பு விற்கப்படுகிறது சீட்டு. அதனால சீக்கிரமாக உங்களுடைய பரலோக அனுமதி சீட்டை பெற்றுக் கொள்ளுங்கள். இதெல்லாம் எவ்வளவு இதா இருந்ததுனாலதான் கிறிஸ்தவம் தழைத்தோங்கியது. விசுவாசம் மாத்திரம் போதும். யூதர்கள் நினைத்தாங்க நான் பிரமாணத்தை கை கொண்டால் போய்விடலாம், நான் பண்டிகைகளை கொண்டாடினால் போய்விடலாம், நான் விருத்த சேதனம் பண்ணி இருந்தால் போய்விடலாம், அல்லது நான் 7 பண்டிகைகளிலும் உண்மையாகவே நான் செய்திருந்தால் போய்விடலாம். இதுலதான் அதாவது பாரம்பரிய முறைமைகள் அவள்லதான் நம்பிக்கை வைத்திருந்தாங்க. கத்தோலிக்கர்களும் அதே மாதிரிதான். ஜபமாலை உருட்டினால் போதும், அசன தண்ணீர் என்ன, அது மாதிரி பைபிளுக்கு மேல சைடுல மெழுகுத்திரியை கொளுத்தி வச்சிருவாங்க. டெய்லி ஒரு பேஜை திருப்பி வச்சிருவாங்க, வாசிக்க மாட்டாங்க. அங்க ரட்சிப்பு கிடையாது. ஆனா இந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப சின்சியரா செய்வாங்க. வேளாங்கண்ணிக்கு நடந்து போவாங்க, ரோட்ல உருண்டு போகலாம், தலைமுடி சவரன் ஒரு மாதிரி கயிறு கட்டின மாதிரி முடிச்சவரன் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பொருத்தனை பண்ணி இந்த ஆலயங்கள்ல செய்து இத ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக செய்த காரியங்கள். இந்த டிக்கெட் வித்து அந்த பணத்தை கொண்டு நற்காரியங்களை செய்தது உண்டு. ஆஸ்பத்திரிகள் அல்லது பசிலிக்கா, பெரிய பெரிய ஆலயங்களை கட்டுவதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தினார்கள். அதே நேரத்துல இந்த பணத்தை சுரண்டின போப்புகளும் உண்டு. இதனாலதான் யூரோப்ல இந்த எழுப்புதல் மறுமலர்ச்சி வந்த பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னடா மார்ட்டின் லூத்தர் 95 தீசிஸ் உள்ளதை பிரிண்ட் பண்ணி விட்டன்பர்க் சர்ச் வாசல்ல ஒட்டி விட்டார். அநேகர் தீயிட்டு கொளுத்தப்பட்டார்கள். அது டாபிக் எடுத்தோம்னா ஒரு 2 hours எல்லாம் போகும்.
நம்முடைய வேதாகமம் நம்முடைய கையில் வந்து சாதாரணமா வந்து சேரவில்லை. இப்படியான தவறான உபதேசங்கள் எல்லாம் தாண்டிதான் நம்முடைய கையில இன்றைக்கு வேதாகம் இருந்து கொண்டிருக்கிறது. ரோமர் 1:18 சொல்லியிருந்தேன். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கோபம் எப்படி வெளிப்படும்? மனிதனுக்கு சத்தியம் தெரியும், அவனுக்கு தெரியாத எதுவும் கிடையாது. ஆனால் அந்த சத்தியம் அவர்தான் சிருஷ்டிகர்த்தா, அவரால் தான் எல்லாம் முடியும் என்பதை அநியாயத்தினாலே அடக்கி வைத்து விடுவான் மனுஷன். அந்த மாதிரி அநியாயத்தினாலும் அவபக்தியினாலும் அடக்கும் பொழுது தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்படும். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்கு தெரியும், அதை தேவனை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனா இவன் என்ன சொல்லுவான்? மதிக்கட்டவன், தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தான் சொல்லுவான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவரும் இல்லை. எவன் தேவன் இல்லை, சிலவங்களுக்கு நினைப்பு என்ன தெரியுமா? முட்டாப்பயன். 1-2 இங்கிலீஷ் டாக்டர்ஸ் யூரோப்ல நான் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணேன். ஒரு பெரிய நியூராலஜிஸ்ட், நம்மன்னு இருப்பாரு ஆளு, பெரிய ஹைலி டேலண்டட் டாக்டர். அவர்கிட்ட நான் பேசும் பொழுது ஜீசஸ் இஸ் மை சேவியர், ஐ காட் சேவ்ட்னு அவரு என்ன ஒரு மாதிரி கேவலமா சிரிச்சார். இந்த ஜனங்களுக்கு மேல தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க அப்போஸ்தலர் 14:17 பாத்தீங்கன்னா, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களை நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இருதயங்களை நிரப்புகிற தேவன். இவ்விதமாய் தம்மை குறித்து சாட்சியை விளங்க பண்ணாது இருந்ததில்லை என்று சொல்லி அப்போஸ்தலர் 14:17 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இவன் எல்லாம் வெளிப்படுத்தின பிற்பாடும் தேவன் இல்லை என்று இவன் சொல்லுகிறபடினாலே தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டது. உதாரணத்திற்கு என்னாகமம் 11 வரும் பொழுது தேவ கோபம் எப்படி வெளிப்படுத்த பாருங்க. எங்களுக்கு மன்னா இல்ல, எங்களுக்கு இறைச்சி இல்ல, நாங்க அங்க எப்படி எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோமே, எங்களுக்கு இறந்த இது மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சுன்னு கேட்ட உடனே ஆண்டவர் மோசே ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடினா, நான் இவ்வளவு பேருக்கு நான் எங்க இருந்து ஆண்டவரை நான் இறைச்சி கொடுப்பேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத, என்ன அநேக முறை பரீட்சித்து பார்த்தாச்சு இந்த ஜனங்க, நான் உனக்கு அனுப்புறேன்னு பூமி முழுவதும் 2 முழம் உயரத்துக்கு இறைச்சி விழுந்துச்சு. அந்த ஜனங்கள் எல்லாம் they were craving for food. நான் என்ன தேவ கோபம் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது காண்பிக்க போறேன். தங்கள் பற்கள் நடுவே அந்த இறைச்சி இருக்கும், இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ள மூண்டு அவருக்கு அதுக்கு முன்னாலே he is so furious. எப்போ கோபப்படுவார் தெரியுமா? ஏன் கோபம் அவ்வளவு தூரம் கோபப்பட்டாருன்னா, வழி நடத்தி இருக்கிறாரு, 10 வாதைகளை பார்த்தாங்க கண்கூடாக, மோசையை கொண்டு சிவந்த சமுத்திரம் 2ஆக பிரித்ததை பார்த்தாங்க, வார வழியில பிரமாணம் கொடுத்தார், வழிபாட்டு கூடாரங்களை கொடுத்தார், எல்லாம் கொடுத்து ஆனா இவன் முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டான். நாங்க இந்த வனாந்திரத்துல விழுந்து செத்தா தேவல இருக்கும். அதனால அவருடைய கோபம் ஒழுகிறது ஒரு அளவுக்கு தான். பார்வோன் முதல்ல வந்து தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினா, பிற்பாடு அவன் மனம் திரும்ப முடியல, ஆண்டவர் கடினப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். ஒரு மனுஷனுக்கு மனம் திரும்புவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது மனம் திரும்பலன்னு வைங்க,
பின்னால ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவர் கடினப்படுத்திடுவாரு, மறந்துடவும் மாட்டான். அதனால அழிவுக்குள்ளாக போய்விடும். கர்த்தருடைய கோபம் வந்து பயங்கரம். அவருக்கு ஒரு அளவுக்கு தான் அவருக்கு பொறுமை இருக்கு. இதாங்க நடக்குது. ஒரு அளவுக்கு தான் அவர் பொறுப்பார். கர்த்தருடைய ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்க அடக்கம் பண்ணினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோ தத்தாவா என்று பேர். அப்போ சில 12 அதிகாரத்துல ஒரு ராஜா இருந்தான், ஏரோது. அவன் ஒரு நாள்ல ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்துல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணான், நான் தான் பெரிய ஆளு. உடனே ஜனங்கள்லாம் இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மனுஷனை உழுந்து கடந்து கும்பிட்டாங்க. ஆனா அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழு புழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து. எப்போ இந்த மாதிரி மரணம் வரும்பொழுது தேவ வசனம் பெறும். அமெரிக்காவில் வெறும் சீக்கிரத்துல வசனம் பெருக போகுது. திருப்பியும் சொல்றேன், அமெரிக்காவில் வெகு சீக்கிரத்துல வசனம் பெருக போகிறது. இதே மாதிரி சம்பவம் இப்ப நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் கலிபோர்னியாவில் ஹாலிவுட் இருக்கிற இடத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தீ பிடித்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஆக்சிடென்டலா இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா தேவ கோபம் இதான் இந்த ஹாலிவுட். பெரிய உலகத்திலே பெரிய பெரிய படங்கள்லாம் எடுக்கிறது இங்குதான். அந்த அவார்டு கொடுக்கிற அவார்டு கொடுக்கிற அந்த இதுல பெரிய ஒரு இதுல ஆடிட்டோரியத்துல அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, உலகத்தை ஆளும் தலைவர் யார்? காஸ்ட் அண்ட் க்ரூ 11 பேர், அம்மாமார்கள் 3 பேர் தான் சொல்லியிருக்காங்க. காடுங்கிற இடத்துல 0. இசி அந்த இடத்துல அந்த நடத்தின அம்மா அந்த லேடி என்ன சொல்லுச்சு தெரியுமா? அந்த கோல்டன் அவார்ட்ஸ் மேல அங்க ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்க உங்களுக்கு. Nikki Glaser stood before millions, mocking God, shocked with the jabs at his supposed absence, and quips about fairy acceptance speeches. In what appeared to be an edgy comedy bit, she rattled off a list of movements where, in her words, God, the creator of universe, இது மாத்திரம் டிரான்ஸ்லேட் பண்றேன், இந்த உலகத்தை உருவாக்கிய தேவன் வெறும் 0 மார்க் தான் பெற்றிருக்கிறார். Shocked as the audience laughed and the nation listened. இருந்தவங்க எல்லாம் சிரிச்சானுங்க. கடவுளுக்கு 0 தான் கிடைச்சிருக்கு, மொத்தவங்களுக்கு அது பரவாயில்ல அப்படி. அந்த ஹாலிவுட் வந்து எப்பவுமே கடவுளை யோர் நீதியை குறித்தோ இல்ல பாவத்தை குறிச்சுதான் அவனுங்க பயங்கரமா இது பண்ணுவாங்க. அப்ப அந்த தீ பிடித்தது இதனாலேயோ என்னவோ, வேதத்திலிருந்து நிறைய சம்பவங்களை கொண்டு வரலாம். இவன் வாயில மீட்டு இருக்கும் பொழுதே தேவ அக்கினி இறங்கிச்சு. அந்த ஏரோது தேவனை மகிமைப்படுத்தாமல் தன்னை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது புழு புழுத்து செத்தான். அப்ப அந்த தேவ கோபங்கிறது வந்து இது அது பெரிய ஆளுகளுக்கு எல்லாருக்கும் இது பெறும். நிறைய வசனங்களை கொண்டு வந்திருக்கு தேவ கோபத்தை பற்றி. குமாரன் இடத்துல விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனோட இருக்கிறான். ஆனா குமாரனை விசுவாசியாதவன் இந்த ரோமர் 1ஆம் அதிகாரமே போதனை என்ன தெரியுமா? இயேசு அல்லது சிருஷ்டிகரை குறித்து நீ கிறிஸ்தவனோ இந்துவோ எந்த மதத்தானோ உலகத்துல பிறக்கிறவன் எல்லாருக்குமே அவனுடைய இருதயத்துல தேவன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். சிருஷ்டிகர்த்தா உண்டு என்பது. சிலவங்க சொல்லலாம், மலையில காடுகள்ல உள்ளவங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாதே. சின்ன குழந்தைகளை எடுத்துக்கோங்க. சின்ன குழந்தைகள் அம்மா அப்பா எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம். சில சமயங்கள்ல
ஏதாவது எடுத்து தின்னுகிட்டு இருக்கும். சுகரோ அல்லது பாட்டில்ல உயரமா இருக்கும். உயரமான இடத்துல ஏறி அதை எடுக்கும் போது அம்மா அப்பா ஊத்துட்டாங்கன்னா அதை கையை வச்சு மறைக்கும், ஒழிக்கும். அது எங்க இருந்து தெரியுது? அதுகளுக்கு தாம் செய்து தவறுன்னு பிள்ளைகளுக்கு தெரியும். நிறைய குழந்தைகளுக்கு தெரியும் தப்பு செய்யும் பொழுது, திருட்டும் போது மறைக்கும். எனக்கு தெரியாதுன்ற பொய் சொல்லுங்க. அது இன்பார்ன் நேச்சர். எது சரி எது தவறு என்பது ஒரு மனுஷனுக்கு தெரியும். எவன் குமாரனை விசுவாசியாதவன் எவனோ அவன் ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைக்கிறது. இது நான் பயமுறுத்ததுக்கு சொல்ல, இதுதான் உண்மை. நீங்களும் நானும் எந்த அளவுக்கு தேவனை மகிமைப்படுத்துகிறோமோ, அதே எண்ணாகமோ 11:33-34 வசனத்தை சங்கீதத்துல கோட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவருடைய போஜனம் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணி. அந்த இடத்துக்கு தான் கிப்ரோ தத்தாவா. தேவன் மகா பெரிய வாதையால் அவர்களை வாதித்தார். தேவனை நாம மகிமைப்படுத்தாமல் இருக்கும் பொழுது இவ்வளவு தண்டனை இருக்குமானால், தேவனை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது எவ்வளவாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனாலதான் நாம ஸ்தோத்திரிப்பதும் மகிமைப்படுத்துவதும் ரொம்ப முக்கியம். அக்னாலஜிங் காட். காலையில எழுவும் போதே, ஆண்டவரே நீங்க என்னுடைய வாழ்க்கையில முக்கியமான நபர் ஆண்டவர், நீங்க தான் எல்லாம் ஆண்டவர். சிலவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்தஸ்து பணம் இதெல்லாம் வரும்பொழுது பெருமை வந்துவிடும். கிறிஸ்தவர்களுக்குள்ளதான் நான் சொல்லுவேன். கடவுளுங்கிறது என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமையோ மற்ற நேரங்கள்ல அப்படியே ஒரு ஊருகா மாதிரி வச்சுட்டு போயிட்டு இருக்கு. கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன், வனாந்தரத்துல வழி நடத்துற தேவன் தான். தண்ணி கேட்டாங்க, தண்ணியை கொடுத்தார். மன்னாவை கொடுத்தார். நிறைய அற்புதங்களை செய்தாரு. ஆனா தன்னுடைய இச்சைகளை வெறுக்கல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். அதுதான் உண்டு. இச்சையை வெறுக்கல. அந்த இச்சை என்னன்னா, தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியம் நம்மள இருந்து கொண்டே இருக்குமானால் நிச்சயமாக தேவ கோபம் நம்ம மேல எழும். இப்படிப்பட்டவர்களை எபேசியர்ல பாருங்க. இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் கோபாக்கின்னு வருவதால் ஒருவன் உங்களை வீண் வார்த்தைகளினால் மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கு. எபேசியர் 5:6 அதுக்கு போவோம். பாருங்க, இப்ப பாருங்க. மேலும் 3 பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பெயர் முதலாய் உங்களுக்குள்ளே செல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்வதிலே தகும். உபச்சாரனாவது அசுத்தனாவது விக்கிரகாரனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யம் ஆகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளையின் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் நீங்க அதுல பங்காளியாக ஆகாதிருங்கள். இந்த காரியங்கள் நம்ம அறியாமலே சில ஜெபங்கள்ல உள்ளுக்கே இப்படி தொக்கி நிற்கும். உங்களை வீண் வார்த்தைகளில் உங்களை ஒருவனும் மோசம் பார்க்காதபடி முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவரை ரட்சிக்கப்படுவான். ஆனால் நீங்க பரவாயில்ல, ஜாலியா இருங்க, கடைசி உங்களை கொண்டு போவாரு பரலோகத்துக்கு. கொலோசியர் 3:6 பாத்தீங்கன்னா, உபச்சாரம், அசுத்தம், துர்ச்சை, மோகம், விக்கிரக ஆராதனை ஆகியவர்களை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவைகளை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே
கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேல் கோபாக்கினை வரும். கோபாக்கினை the wrath of God. the wrath of, அதாவது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகான வார்த்தை. இந்த வசனங்கள்ல நீங்க போக 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 the wrath of God, தேவனுடைய கோபாக்கினை பாத்திரம், கடைசி வெளிப்படுத்தின விசேஷம் வேற. இந்த wrath of God அங்க ஆதியாகமத்தில் wrath of God எங்க பாவம் செய்த பொழுது அவருக்கு ஒரு கர்ஸ், ஆதியாகமம் 3:15. இது முழுசுமாக தேவனுடைய கோபமும் ஒரு பக்கம் வெளிப்படுத்தப்படுவதை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரத்துல பாருங்க, அவன் தேவனுடைய கோபாக்கினையாக பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாக மதுவை கொடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய கோபம் கலப்பில்லாத கோபம், அதாவது ரா. இப்ப சிலவங்க தண்ணி அடிக்கும் போது அந்த லிக்கர்ல தண்ணி சேர்ப்பாங்க, ரொம்ப கான்சென்ட்ரேட்டா இருந்தா ரொம்ப ஹையா இருக்குங்கிறனால தண்ணி சேர்ப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய கோபம் அவர் எப்படி அவருடைய உக்கிரமாகிய மதுவை, கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரம்னா என்னது? கோபம். தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்திலே அதுல ஒரு மது இருக்குது. அது என்ன மது? அவருடைய கோபமாகிய உக்கிரம், பயங்கர கோபம். பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியாருக்கு முன்பாகவும் அக்கினினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கும். யாரு எவனெல்லாம் அந்தி கிறிஸ்துவை வணங்குறாங்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாலும் சோதரியாமல் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய வசனங்களை திரும்ப 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 மறுதளிக்கிறார்களோ, நான் முதலிருந்தே கொண்டு வந்திருக்கு. 15ஆம் அதிகாரம் வரும் பொழுது அதே வெளிப்படுத்தின 15ஆம் அதிகாரத்தை, அதனாலதான் கோப கலசம் பின்னால ஒரு கடைசி 16ஆம் அதிகாரம் கோப கலசம். அப்ப அவருடைய கோபம் எப்படி இருக்குன்னா, அவருடைய எவ்வளவு ஆங்கர் அதுல விழிஞ்சு எடுத்து உங்களுக்கு கோபத்தை காட்ட முடியுமோ அவ்வளவாக கோபத்தை காட்டுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 15 பாருங்க, பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாய் கடைசி 7 வாதைகளுடைய 7 வாதம் தான் கோபக்கலசம். இந்த 16ஆம் அதிகாரம் வாசிங்கன்னா 7 கோபக்கலசங்களும் எப்படி ஊற்றப்படும். அது போனோம்னா நம்ம ரெவல்யூஷன் படிச்ச ஸ்டடிக்கு போயிடும். சோ தேவனுடைய கோபம் யார் மேல வரும்? தேவனை அறிந்தும் அவர்கள் தங்களுடைய இச்சைகளை வெறுக்காது இருக்கிறார். அதனால 78, 30, 31 வாசம், தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை, எல்லாம் வெளிப்படுத்தினார். அவ்வளவுதான் தேவனை குறித்து இது நாம் பார்த்தோம் இல்லையா? சோ 10 20 காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவ என்பவர்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனாலே உலகம் வாசிச்சு முடிச்சுட்டு திருப்பி நான் 18க்கு மேல வர்றேன். உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். எல்லாமே தெளிவா இருக்கும். அதான் நான் சொன்னேன், குழந்தைகளுக்கு கூட தெரியும். 21ஆம் வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும், நீங்க தேவனை அறிந்த நபர்கள், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாலும் சோத்திரமில் இருந்தீங்கன்னா நீங்க சிந்தனையில வீணாவாங்க, உங்களுடைய இருதயம் இருளடைந்து விடும். நீ ஞானின்னு பெரிய ஞானின்னு சொல்லிட்டு இருக்கலாம், ஆனால் பைத்தியக்காரராகி விடுவோம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழியுள்ள பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், மனிதர்கள், இவர்களுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றுவோம். அதனாலதான் அன்னைக்கு இவ்வளவு விக்கிரகங்கள் வருவதற்கு காரணம் என்ன? தேவனை மகிமைப்படுத்தாமல் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இதனாலதான் அவன் இருதய இச்சைகள்ல போய் ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது செய்யாமல் சிருஷ்டியை தொழுகிறார்கள். ஏன்னா சிருஷ்டிகரத்தை விட்டுட்டான், சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்களை தொழுது கொண்டிருக்கிறான்.
சங்கீதம் 115 முதல் 8 வசனத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அந்த ஒண்ணுதான், அவ்வளவுதான், அவர்தான். ஆனா அவருடைய விக்கிரகங்களோ பொன்னும் வெள்ளியும் மனுஷனுடைய கைவேலையுமா இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்து பேசாது, கண்கள் இருந்து காணாது, மூக்கிருந்து நுகராது, காதுகள் இருந்து கேளாது, கைகளிலிருந்து தொடாது, கால்கள் இருந்தாலும் நடவாது, சத்தமிடாது. இந்த மனுஷன் தேவனை ஒண்ணு தேவனை மகிமைப்படுத்தணும், இல்லைன்னா நீ விக்கிரகத்துக்கு பின்னாலதான் இருப்ப. இன்னைக்கு பாருங்களேன், எங்கெல்லாம் கூட்டம் கூடுது. ஒரு கூட்டம் அக்கினியை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கான், ஒரு கூட்டம் மிருகங்களை பார்த்து கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு கூட்டத்தார் விஷச்சந்துகளுக்கு பால் வார்த்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அக்கினியை கும்பிடுகிற அதே கூட்டம் வீடு தீப்பற்றி எரியும் பொழுது அதை கும்பிடுமோ? ஏன் காரணம்? அவங்களுக்கு தெரியும், தேவனை தெரியும். ஆனா அவரை மகிமைப்படுத்தலன்னா அவரை கண்டுகிடாம விட்டுட்டா, அவரை எவரை கிறிஸ்தவனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், சாதாரணமா எண்ணங்கள் என்ன போயிரும்னா படைக்கப்பட்ட பொருள்கள் மேல் கண்கள் போய்விடும். ஏன்னா அவைகளை பண்ணுகிறவர்களுக்கும் கண்ணிருந்த, எப்படி விக்கிரகங்களுக்கு கண்ணிருந்து காணாது, மூக்கிருந்து நுகராது, காது இருந்து கேளாது, கை இருந்து பிடிக்காது அப்படின்னு இருக்குதோ, அதே மாதிரிதான் அந்த வணங்குறவரும் அப்படிதான் இருப்பான். அதான் சொல்றாரு. இதனால்தான் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கும். இதை நான் பின்னால விளக்கம் கொடுக்கிறேன். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது செய்யாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்னென்னைக்கு சோத்தரிக்கப்பட்டவர். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். இங்கதான் பெண்கள் சுவாம அனுபவத்தை விரோதமாக அனுபவமாக மாற்றினார். அப்படியே ஆண்களும் பெண்களை சோமப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடை ஆண் அவளை இன்னைக்கு அப்படியே நடக்குது. தங்கள் தப்பிதற்கு தக்க பலனை தங்களுக்கு அடைந்தார்கள். தேவனை அறிவை பற்றி அவர்களுக்கு மனதில்லாத இருந்தபடியால் தகாத விளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்திக்க இதுல 29, 30 கிட்டத்தட்ட 33 காரியங்கள் இருக்கிறது. 23 காரியங்கள் இருக்குது. அதனால லிஸ்ட் பின்னால போடுறேன். சகலவித அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம் அப்படின்னு 23 அண்ணா இருக்குது. அப்போ தேவ கோபம் வானத்திலிருந்து யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? எந்த ஒரு மனுஷன் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷன் இருப்பானால் அவன் மேல தேவ கோபம் யாரா இருக்கு? சிலவங்க சத்தியத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, அடக்கிடுவாங்க. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. கட்டாயம் அவங்களுக்கு மேல தேவ கோபம் வெளிப்படும். இப்ப அன்னைக்கு அந்த ஏரோது ராஜா புழுப்புடுத்து செத்தான்ல, ஏன்? அவனுக்கு தெரியும் தேவன் உண்டு, சிருஷ்டிகர்த்தா உண்டு தெரியும். எவனுக்கு தெரியாத ஒருத்தரும் கிடையாது. ஆனால் அநியாயத்தினால அதை அடக்கி நான் தான் தெய்வம் வரும் பொழுது ஏரோது ஏன் அழிந்தான்? அவனுக்கு இந்த யெகோவாகிய தேவனை பணிந்து கொள்ள விருப்பம் இல்லை. இடையிடையே பயம் கொடுக்கும் பொழுது சரிப்பா அந்த போனி தொழுதுட்டுவான்னு விட்டானே தவிர சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கும் பொழுது, இன்னைக்கு சத்தியத்தை நம்ம தேசத்துல அநேகர் அடக்கி வைக்கிறாங்க. வணங்காத பொருட்களே கிடையாது. மூத்திரத்தை முதற்கொண்டு இதுல கேன்ல விற்க ஆரம்பிச்சாச்சு. யார மனுஷன்ல மிருகங்களை. ஏன்? தேவனை மகிமைப்படுத்தாத காரணம். அதான் அவபக்திக்கும் அநியாயத்துக்கும். சிலவங்களுக்கு அவபக்தி. இப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்குது இல்ல, அவங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு எல்லாம் நிறைய ரொம்ப படிச்சுட்டாங்கன்னா அவங்க ரொம்ப லாஜிக்கா திங்க் பண்ணுவாங்க. அது எப்படி? நோ நோ நோ, ஸ்ட்ராங். கடவுளை பற்றி அவங்களுக்கு கடவுளை
That's a joke, man. Don't talk about it. அவபக்தி எங்க இருக்கோ அந்த இடத்துல அநியாயம் இருக்கும். மூணாவது, தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாதவர்கள் மேல் தேவ கோபமானத்திலிருந்து வெளிப்படும். நிறைய பேருக்கு தெரியும், ஆனா அவரை தேவன் என்று மகிமைப்படுத்த விரும்புது. நிறைய பேருக்கு என்னன்னா, சந்தடி சாக்கல தங்களை மகிமைப்படுத்த விரும்புவாங்க. ஈவன் கிறிஸ்தவர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம் அடையாளங்கள் நடக்கும் பொழுது அவங்க யாரை மகிமைப்படுத்துவாங்கன்னா, அந்த சாட்சி சொல்ல வரவங்கிட்ட கேட்பாங்க, இந்த எப்போ அந்த மிரக்கல் நடந்துச்சு ஐயா நீங்க ஜபிக்கும் பொழுது? அதனால அவர் கேட்பாரு, நான் ஜபிக்கும் பொழுதுதான் நடந்துச்சு. ஆமா பாத்தீங்களா, நான் ஜபிக்கும் பொழுது அற்புதம் நடந்திருக்கு. தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாத ஜனங்கள் தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்கன்னா, சோத்தறியாமல் இருக்கிறவர்கள் மேல் தேவ கோபம் உண்டாகும். அது நமக்கு நிறைய ஸ்தோத்திரிக்கிறதுனா தோத்திரம் அப்படி இந்த ஸ்தோத்திரம் கீப் பிரைசிங் காட் ஆல் தி டைம். ஒரு இருதயத்திலிருந்து உள்ள, ஆனா இருதயத்திலிருந்து இங்க சோச்சரிச்சு பழகுங்க. அப்படி தேவனை மகிமைப்படுத்தாம ஸ்தோத்திரியாம இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அவன் தான் அழிவில்லாத தேவனுடைய மகிமை அழிவுள்ள மனிதர்கள். இங்க பாத்தீங்களா, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல யார கும்பிடுறாங்க? அழிவுள்ள மனுஷன். அதுவும் பக்கத்துல போக முடியாது, நாத்தம் பிடிச்சிருப்பான், ட்ரெஸ்ஸே மேல இருக்காது, உடம்பு முழுவதும் வெறும் நிர்மாண கோலத்துல இருக்கான், சாம்பல் எல்லாம் மேல பூசி. அவன் எப்படிங்க தெய்வமாக முடியும்? தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் வானத்தில் பரலோகத்தில் இருக்கிறார், அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப். கீழே பூமியில் உள்ள மனுஷன் அந்த இடத்தை எடுக்க முடியாது. அதனாலதான் அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், இதுல எந்த மிருகத்தை தான் கும்பிடாம இருக்காங்க? ஏன்னா ஆதி நாட்கள்ல அவங்களுக்கு அவங்களுடைய பலத்திற்கு அப்பாற்பட்ட எந்த சக்தியுமே தெய்வமாக வணங்கினார்கள். சூரியனை பார்த்தான், எங்கேயோ இருக்குது, ஓகே அது கடவுள். நிலவை பார்த்தான், எங்கேயோ இருக்குது, அது ஒரு கடவுள். நீர்நிலைகளுக்கும் கடவுளுடைய பெயர்கள். அந்த நீர்நிலையில பாத்தீங்கன்னா எல்லா பணங்களும் மிதக்கிறது, எல்லாம் அங்கதான் மிதக்குது. அக்கினியை பார்த்தா அது ஒரு கடவுள். இப்படி காரணம் என்னன்னா, எவன் ஒருவன் தேவனை ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருக்கானோ அவன் இப்படிதான் மாற்றும். ஜனங்கள் மாறணும் இந்த காரியங்கள்ல. இப்படிப்பட்டவருடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? ஆண்டவர் சிந்தனையில வீணராவார்கள். இதனாலதான் நிறைய பேருக்கு சிந்தனை, தேவனை ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் நீங்களும் நானும் இருப்போம். ஆனால் சிந்தனையில ஓடுறது எல்லாமே சாக்கடையாக தான். நிறைய பேருக்கு சிந்தனை அது. அதனாலதான் அந்த டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த சிந்தனை பகல் பொழுது எது சிந்திக்கிறோமோ அதுதான் வெளியே வரும். நம்ம எதை மெடிடேட் பண்றோமோ அதான் வெளியே வரும். அப்ப அந்த சிந்தனை எப்படி இருக்கும்? ஒருவேளை கோபத்துல இருக்கலாம், மற்றவர்கள் மேல பழி வாங்குற எண்ணம் வரலாம். அந்த தேவனை திருப்பியும் சொல்லித்தார, தேவனை ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருப்போமானால் உங்களுடைய சிந்தனை வீணாக இருக்கும். அவனுடைய சிந்தனையை டெவில் ஆக்குபை பண்ணி தேவனை மகிமைப்படுத்த விடாம வச்சுக்கிட்டே இருக்கும். வீணான சிந்தனைகள், கேடான சிந்தனைகளுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். ரெண்டாவது, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடையும். இதனை வசனத்திலிருந்து தான் கொண்டு வந்துட்டு. இருள் அடைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? வேண்டத்தனை வேலைப்படுவோம். இப்போ கிரேக்கர்கள் எடுத்துக்காங்களேன், கிரேக்கர்கள் எல்லாம் பயங்கரம் தத்துவ ஞானிகள். அதனாலதான் பவுல் ஞானி என்று சொன்னாலும் பைத்தியமா இருப்பார்கள். தத்துவ ஞானிகள் கிரேக்கர்கள். அப்ப பவுல் அத்தனை பட்டணத்துல அப்படியே சுத்தி வரும் பொழுது ஒவ்வொரு இடங்கள்ல நிறைய விக்கிரகங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரே ஒரு இடத்துல ஒரு விக்கிரகத்துல அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதப்பட்டிருக்கு.
பவுல் சொன்னா அந்த அறியப்படாத தேவன் தான் ஆண்டவர். சி இவன் வந்து பயங்கர ஞானம், பயங்கர ஞானம். நான் வேலை பார்த்தேன், எங்க பாஸ் ஒரு முறை வெக்கேஷன் போயிட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க, நாங்க சேத்திரத்துக்கெல்லாம் போனோம், தெய்வத்தை கும்பிட்டோம். நான் ஒன்றும் யாருமே அவங்கள குற்றப்படுத்த மாட்டேன். ஆனா அவங்க சொன்னது எனக்கு ஆச்சு. அவங்க ஒரு ஞானி, பெரிய ஒரு படித்தவர்கள், நல்ல ஒரு மருத்துவத்துல தேர்ச்சி பெற்ற ஒரு மருத்துவ நிபுணர். அவங்க டயக்னோஸ் பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும். அவ்வளவு ரொம்ப மதிக்கிறது உண்டு. அப்ப அங்க போயிட்டு சேத்திரத்துக்கு போயிட்டு வரும்போது அங்க ஒரு நாய் இருந்துச்சு. நாய்க்கு சிலை, நாங்க அதை தெய்வமா வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னு. எனக்கு தெரியாது. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், ஏன் டாக்டர் அதை நாயை போய் நீங்க அது சிலையை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, அவங்க சொன்ன காரணம், ஒரு நாள் கடவுளுக்கு தாகமா இருந்ததுனால இந்த நாய் யூரினை கொடுத்து தாகம் தீர்த்துச்சுதான், அதனால அந்த நாய்க்கு ஒரு சேத்திரம் வச்சிருக்காங்க, நாங்க கூப்பிட்டு வரோம். இப்ப இது வேற, அவங்க படிச்சவங்க தான், ஞானம் உண்டு. சி விஸ்டம் அண்ட் நாலேஜ், அவங்களுக்கு நாலேஜ் உண்டு, அறிவு உண்டு. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னா, ஹவு டு யூஸ் த நாலேஜ் இஸ் த விஸ்டம். அது விஸ்டம்ங்கிறது ஆண்டவர் இடத்துல இருந்து வருது. அறிவு நீங்க புத்தகம் படிச்சு படிச்சு எல்லாரும் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. இப்போ இவரு அப்துல் கலாம் எல்லாம் பெரிய ஆளுங்கள்ல, ராக்கெட் விட்டவங்க, அவங்களெல்லாம் குறைச்சல் இல்லை. ஆனா ஞானம்ங்கிறது தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஞானி என்று சொன்னாலும் பைத்தியமா இருப்பார்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த சீக்ரெட். அவரை மகிமைப்படுத்தி நீங்க சோத்தரிக்கும் பொழுது உங்க சொந்தனை வந்து நல்லா இருக்கும், பர்ஃபெக்டா. உங்களுடைய உணர்வில்லாத, அதாவது உணர்வுள்ள இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பார். அதனாலதான் ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உனக்குள்ள வரும் பொழுது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். எதுக்கு? நீங்க அவரை மகிமைப்படுத்துறது. அதனால ஒரு இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். See, ask the Lord to fill you with His wisdom. அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. சீக்ரெட் என்ன? அவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தும் பொழுது. Acknowledging God is more important than anything else. இப்படி அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருக்கிற மனுஷனுக்கு தேவன் 3 காரியங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். தேவன் ஒப்பு கொடுக்கிற 3 காரியங்கள். நம்ம 1ஆம் அதிகாரத்துல தான் எடுக்கிறோம். நீங்க பிறகு இதெல்லாம் போய் வாசித்து பாருங்க. பாவம் செய்கிறவர்களை தேவன் ஒப்பு கொடுக்கும் 3 காரியங்கள். முதலாவது அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுப்பார். 2வது இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். 3வது கேடான சிந்தைகளுக்கு. நீங்களே யோசித்து பாருங்களேன். தேவனை ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருக்கும் பொழுது நம்முடைய ஜீவிதம் அசுத்தம் நிறைந்த ஜீவனமா இருக்கும். நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு. இழிவான இச்சை இன்னைக்கு எதுக்கு இந்த பூமியில இவ்வளவு அசிங்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? அசுத்தத்திற்கு தேவன் ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடக்கும்னா, அவருடைய இருதயத்துல இச்சை கூடும். அதான் பார்த்தோம், 18ல இருந்து தான் கொண்டு வந்துட்டு இருக்க. 18, 19, 20. தேவன் ஒரு மனுஷனை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டாருன்னா அவன் இருதயம் முழுவதும் இச்சையினால்தான் நடந்திருக்கும், பாவ இச்சை. அதனாலதான் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறது என்ன, எங்க பார்த்தாலும் சின்ன சின்ன குழந்தைகள், போலீஸ் ஆபீசர் அது கெடுக்கிறான், வயசானவர் மனிதர்கள் குழந்தைகளை கெடுக்கிறாங்க. யாரு கெடுக்கிறவங்க? 85 வயசு பெண்மணிய, பாட்டிய, வயதானவங்களை கற்பழித்து கொல்லுகிறாங்க. ஏன்? தேவனை மகிமைப்படுத்தாத எந்த அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு தேவனை மகிமைப்படுத்தாத கூட்டம் தான் அப்படி கிடக்கு. சினிமாவும் சீரியலும் எல்லாத்துலயும் இதுல இருக்கிறது எல்லாமே இதுதான், நமக்குள்ள வந்து கெடுக்கிறது இதுதான்.
இவைகள் எல்லாமே இச்சைகளை கூட்டி விடும். தேவனை மகிமைப்படுத்தலைன்னா, தேவனை மகிமைப்படுத்தாத இடத்துல இருக்கும் பொழுது அங்க நடக்கிற எல்லா சம்பவங்களும் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்து கொண்டே இருக்கும். இது மறுக்க முடியாது. அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டாருன்னா அவ்வளவுதான். இரண்டாவது, ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்துவார்கள். எப்படியெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ நான் விளக்கம் கொடுக்க விரும்பல. இந்த நாட்கள்ல அவ்வளவு தங்களுடைய சரீரங்களை கீழ்த்தரமாக, சினிஃபீல்ட்ல எடுத்தீங்கன்னா போதும், நிர்வாணமாக எதை மறைக்கணுமோ அதை மறைக்காமல், எப்படி அவ்வளவுத்துக்கும் காரணம் இதுதான், தேவனை மகிமைப்படுத்த. ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்துவார். தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றுவார். இது கொடுத்தாச்சு. அவன் ஆண்டவர் அதுல கையிட முடியாது, ஏன்னா தலையிட முடியாது. ஏன்னா அவரை அறிந்தும் ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருக்கிற மனுஷனை கட்டாயப்படுத்தி அவரை இழுக்க மாட்டார். சரி, நீ போய் அடிய வாங்கிட்டு வா. தேவனுடைய சத்தியத்தை போய் இதெல்லாம் பொய்டா, அதாவது ஹம்பக், கேலிதான் பண்ணுவானுங்க. கண்கூடாக நம்ம பார்த்துக்கிட்டோம். அதனாலதான் லாஸ் ஏஞ்சலஸ் தீயில இருந்து உங்களை ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு சம்பவங்களா கூப்பிட்டு வந்துட்டு சும்மா ஒப்பு கொடுக்கறதுன்னு அப்படி இல்லை. உங்க வாழ்க்கைய டெவாஸ்டேட்டட். எங்கெங்க ஊசி எல்லாம் குத்த கூடாதோ குத்துற இடங்கள் எல்லாம் அசிங்கப்படுத்தி, உடம்புல பச்சைகள் எல்லாம் குத்தி, நாரி நடுத்தெருவுல கடந்து கஞ்சாவும் அதையும் இதையும் குடிச்சு, அமெரிக்கால பாருங்க பப்ளிக் ரோட்ல எல்லா அசம்பாவிதங்களும், துக்கம், ரொம்ப அசிங்கமான காரியங்கள், அறைக்குள்ளாக நடக்க வேண்டிய சம்பவங்கள், கொலைகள், நாற்றம் பிடித்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு உலகத்துல தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கு. காரணம், தேவனை மகிமைப்படுத்தலன்னா, இஃப் யூ டோன்ட் அக்னாலஜ் காட், உங்க வாழ்க்கையில தினமும் காலையில நீங்க அதை சொல்லுங்க, நீர் எனக்கு இருக்கிறீர் ஆண்டவர், நீர் தான் தேவன் ஆண்டவர், நீ சிருஷ்டிகர்த்தா ஆண்டவர், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் உடைய வருகையில குற்றப்படாது இருக்கணும். ஏன்னா அதுதான், இல்லைன்னா சரீரங்களை நீ அவமானப்படுத்த தான் தோணும். ஆவி ஆத்மா சரீரம் மூணும் பரிசுத்தமா இருக்கணும். ஒரு டீச்சிங் இருக்குது. சரீரத்துல நீ என்ன பண்ணு, ஆவியில ஒண்ணும் பிரச்சனை, நல்ல ஒழுங்கா இருந்தா சரிதான், அப்படி ஒரு போதனை. அந்த மாதிரி கேசுகள் எல்லாம் ஆண்டவர் விட்டுருவாரு. இருதயத்துல இச்சை கூடிக்கிட்டு தான் இருக்கு, குறையாதவர்களுக்கு. இன்னைக்கு ஏன் இவ்வளவு ஜெயில் நிறைஞ்சு கிடக்குது? ஏன் ஆஸ்பத்திரிகள்ல தடுக்க முடியாத வியாதிகள் பரவி கொண்டிருக்கிறது? ஏன் நிறைய விக்கிரகங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது? இதுதான் காரணம். அவங்க சிருஷ்டிகரை தொழுது சேவிக்க மாட்டான், ஆனா சிருஷ்டிக்கப்பட்ட பொருளை போய் சேவித்துக் கொண்டிருப்பான். எதைதான் சேவிக்கணும்னு கிடையாது. சிருஷ்டிகரை தொழுது சேவிக்க மாட்டார்கள், சிருஷ்டியை தொழுது சேவித்தார், சிருஷ்டித்த பொருட்களை. இன்னைக்கு பாருங்க, எதுக்குதான் தெய்வம் இல்ல, எல்லாத்துக்கும் தெய்வம். அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் அவைகளை சேவிப்பார்கள். இது முதல்ல அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும்போது. இரண்டாவது, இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது. இந்த இழிவான இச்சை தான் ஏத்தால வர்றது ஆணா பொண்ணுன்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு கட்டுக்கடங்காமல் தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினால் பொங்குவார்கள். இழிவான இச்சரோகங்கள். சிந்தனையில மாம்சத்துல கட்டுப்பாடு இருக்காது. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். இவன் சிலுவையில் அறையாதபடியினால இந்த மாம்சம் விரக தாபத்தினால பொங்கிக்கிட்டே தான் இருக்கும். அவனுக்கு என்னைக்கு விடுதலை வரும்? பெண்கள் சுவாப அனுபவத்தை சுவாபத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றுவார். பாருங்களா, எப்பா
அடுத்த வாரம் எல்ஜிபிடியை குறித்து எடுக்க போறேன். ஆண்களும் ஆண்களோரே அவலட்சமானதை நடப்பிப்பார்கள். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த வாரம் அந்த எல்ஜிபிடினா என்னன்னு உங்களுக்கு, இதுதான் அவங்களுக்குள்ள சிம்பல். அடுத்த வாரம் இதனுடைய டீட்டெயில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க. நம்ம தேவனை மகிமைப்படுத்தலன்னா நம்முடைய வாழ்க்கை சீரழிந்து விடும். ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுப்பார், இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுப்பார், கேடான சிந்தனைகளுக்கு ஒப்பு கொடுப்பார். அது எவனா இருந்தாலும் சரிங்க. ஏன்னா தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். பூமியில் உள்ள ஒரு பொருளும் அவருக்கு ஈடாகாது, சமமாகாது. தேவனை அறிந்தும் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் சீரழிந்து விடும். சிந்தனைகள் மாறிவிடும், செயல்கள் மாறிவிடும், அழிவுக்கு நேராக கொண்டு போய்விடும். இன்னைக்கு உலகம் முழுவதும் அதில் தான். பட் ஆண்டவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது ஒண்ணே ஒண்ணு, விசுவாசம். ஜஸ்ட் put your trust on Jesus. இப்ப இதெல்லாம் பிரமாதமா அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டவர், பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுப்பார். கேடான சிந்தனைகளுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், நல்ல சிந்தனைகளுக்கு ஒப்பு கொடுப்பார். இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். தேவனுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்பார். ஏன்னா அவ்வளவு சத்தியம் அதுக்குள்ள, அந்த விசுவாசத்திற்குள்ள அவ்வளவு அடங்கி இருக்கிறது. ஏன்னா உன்னுடைய பாவ சிந்தனை எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும். நம்ம காட்டுறோம் பாருங்க. டைம் என்ன? ஓ டைம் அது. சரி, அடுத்த வாரம் பார்க்கணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். மாம்சமும் ஆவியும் எப்படி ஒன்று கொண்டு இச்சிக்கிறது. ஜெபம் பண்ண போறேன் எல்லாரும் கூட. இது எல்லாருக்கும் பொறுத்து. எல்லாரும் நம்ம இந்த நாள்ல தேவனை மகிமைப்படுத்துறதுனால ஒப்பு கொடுங்க எல்லாரும். இல்லைன்னா நம்முடைய சிந்தனைகள் சீரழிந்து விடுங்க, வாழ்க்கையை சீரழிந்து விடுங்க. கேடான சிந்தனை, இழிவான இச்சை ரோகம், அசுத்தம் இது வந்துச்சுன்னா ஜீவனமும் நம்முடைய எதிர்காலமும் அழிந்தே போயிடும். எல்லாரும் கூட அறிக்கையிடுவோமா, ஆண்டவரை நீர் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்தாங்கல்ல, இப்ப நம்ம ஸ்தோத்தரிக்க போறோம். நீங்க தான் சிருஷ்டிகர்த்தா, நீங்க தான் ஆண்டவரே எங்களை ஆளுகிறது, நீர் தான் என் சிந்தனை கர்த்தா, நீர் தான் என்னை உருவாக்கினவர். உங்க சிந்தனை எனக்கு போதும், உமக்குள்ளாய் நான் நிலைத்திருக்க கிருபித்தார். உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் என் ரட்சகர், நீர் என் சிருஷ்டிகர்த்தா, என்னை உருவாக்கிய தேவன். என் வாயின் வார்த்தைகளை இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரீதியா இருப்பதாக. ஆண்டவரே, கேடான சிந்தனைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டாம், அசுத்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து விடாதங்க ஆண்டவரே. இழிவான இச்சைரோகங்கள் வேண்டாம் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. அசுத்தத்திற்கு வேண்டாம் ஆண்டவரே, பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுங்கள் ஆண்டவர். எங்களுடைய சிந்தனைகள் எப்பொழுதும் உங்களுக்கு பிரீதியா இருக்கட்டும் ஆண்டவரே. அடுத்தவர்களை குறித்து வீணாக சிந்தித்து எங்களை கெடுத்து விடாதபடி, மற்றவர்களை பழி வாங்க நாங்கள் துடித்து எங்களையே நாங்கள் கெடுத்து விடாதபடி, எங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய பார்வையில இரவும் பகலும் பிரீதியா இருப்பதா. ஓ ஹல்லேலூயா, உம்மை மகிமை சேர்க்கிற சிந்தனைகளை எங்களுக்கு தாருங்க. ஹல்லேலூயா, எங்களுடைய வார்த்தைகள் உம்மை பாடிக்கொண்டே இருக்கட்டும், உம்மை துதித்து கொண்டே நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, என்னுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் எங்களுடைய வாழ்க்கைகளில் என்னுடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்ன ஆண்டவர். இந்த நாளில் அப்படியாய் நாங்கள் கனி கொடுக்கத்தக்கதாக நாங்கள் உண்மையில் நம்முடைய வார்த்தைகள் எங்களில் நிலைத்திருப்பதாக கொடுத்த ஆலோசனைக்காய் நன்றி. உலகத்திற்கு ஒத்த வேஷம் வேண்டாம் ஆண்டவர். கண்கூடாக நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் அசிங்கத்தை. அந்த 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 குரூப்ல நாங்கள் பட்டு விடாதபடி பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் பரிசுத்தர்களாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். தேவ கிருபை அவர்களோடு இருக்கட்டும். ஆளுகை செய், ஆளுகை செய். ஒப்பு கொடுக்கிறேன் அன்பே இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம்.
என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் சகல வரணும். ஆமென். தேங்க்யூ.